ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் கிங் மாஸ்டர் டெய்லரு. பாருங்கள், சட்டை வந்து இது அளவு சட்டை. அதாவது அளவு எடுக்க தெரியாதவங்களுக்கு அளவு சட்டையை வாங்கி அளவு சட்டை வச்சு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தேடு. அளவு எடுக்க முடியல, லேடிஸாக இருக்கீங்க, ஜென்ஸுக்கு அளவு எடுக்க முடியல அப்படின்னாக்கா அவங்ககிட்ட சட்டையை வாங்கிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி அளவு எடுத்து அதையே அப்படியே வச்சு நீங்கள் அந்த அளவு வச்சு தைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லி தர போகிறேன். பாருங்கள், சட்டை இது. இந்த சட்டையை வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க விரிச்சு. இது வந்து ஃப்ரண்ட் தட்டு, அதாவது முன்னாடி பாருங்கள். இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டர் இருக்கும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் காலர்கிட்டலேருந்து இந்த எட்ஜிலேருந்து இறக்கத்தை அளவு எடுக்கிறோம். பாருங்கள், 27 இன்ச்சு, 27 அப்படியே எழுதிக்கிங்க. ரெண்டாவது அளவு வந்து ஷோல்டர் அளவு எடுக்கணும். பாருங்கள், பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த கைக்கும் வரும் நீளம். பின்னாடி பாருங்கள், இங்கே ஷோல்டர் இங்கே தைச்சிருப்போம் பாருங்கள், இதில் வந்து அளவு எடுக்கிறீங்க பாருங்கள். இந்த ஜாயிண்ட்லேருந்து பாருங்கள், ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் கைக்கு 18 இன்ச்சு. ரெண்டாவது அளவு 18 ஷோல்டரு. ஃபஸ்ட்டு உயரம், ரெண்டாவது ஷோல்டரு, மூணாவது அளவு வந்து கை நீளம் எடுக்கணும். நம்ம இந்த அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே மடிச்சிருக்கும் பாருங்கள், சென்டர் பண்ணி மடித்து அப்படியே இருக்கும். இந்த மடிப்பில் கை நீளத்தை வந்து அளவு எடுக்கணும் பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் 8.5 இன்ச்சு. மூணாவது அளவு கை நீளம் 8.5 இன்ச்சு. அப்படியே விரிச்சு விட்ருங்க. அடுத்தது வந்து நம்ம லூஸ் தான் அளவு எடுக்க போகிறோம் பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் நேராக இந்த ஷோல்ட்ரு ஆம்கோல் இருக்குது பாருங்கள், அதை நேருக்கு அளவு எடுக்கணும். பாடி லூஸ் எவ்வளோ வருதுன்றதை பார்க்குறோம் பாருங்கள். 10.5 இன்ச்சு. நாலாவது அளவு தட் லூஸு 10.5. அஞ்சாவது அளவு வந்து நம்ம இந்த ஆம்கோல் அளவு பார்த்துக்கணும். இது பாருங்க, இப்படி வச்சு கிராஸாக இப்படி எடுத்துக்கோங்க. 8.5 இன்ச்சு வருது பாருங்கள். அடுத்து வந்து கை பாட்டம் 6 இன்ச்சு. சுற்றளவு வந்து 12 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு, 6 எழுதிக்கிங்க. சட்டை அளவு பூரா எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம காலர் அளவு எடுத்துக்கோங்க. காலரை இப்படி விரிச்சிக்கிங்க. விரித்து பாருங்கள், இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தான் அளவு எடுக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தான். பதினாலரை இன்ச்சு. லாஸ்ட் அளவு காலர். அவ்வளோதான். சட்டையில் வந்து நம்ம அளவு எடுக்கணுது. மொத்தம் வந்து 7 அளவு தான் நம்ம எடுக்கிறோம் இந்த சட்டையில் அளவே. நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து உயரம் 18 இன்ச்சு. இது வந்து ஷோல்ட்ரு. இது வந்து 8.5 இன்ச்சு கை நீளம். இது வந்து தட் லூஸு 10.5 இன்ச்சு. இது வந்து 8.5 இன்ச்சு ஆம்கோல் அளவு. இது கை பாட்டம் வந்து கீழே 6 இன்ச்சு. அதாவது சுற்றளவு வந்து 12 இன்ச்சு. அதை நம்ம 6 தான் வைக்கிறோம். இதே மாதிரி தான் சுற்றளவு வந்தீங்கன்னாக்கா இது 17 இன்ச்சு வரும். நம்ம பாதி தான் அளவு வச்சுருக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து 14.5 இன்ச்சு காலர் அளவு. இவ்வளோ தான் அளவே தேவை, வேறு எந்த அளவும் எடுக்க தேவையில்லை. இதை அப்படியே வச்சு கட் பண்ணலாம். இதை உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த அளவு வச்சு எப்படி சட்டையை கட்டிங் பண்ணணும் அப்படின்றத
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.